آله وصحبه أجمعين. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ربي زدني علما. எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கு உரித்தாகட்டுமாக. சலாத்தும் சலாமும் அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய குடும்பத்தார் மீதும் தோழர்கள் மீதும் அவர்கள் வெளிவந்த தாபிஈன்கள் தபா தாபிஈன்கள் நல்லோர்கள் அனைவரின் மீதும் நம்மவர் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாகட்டுமாக. ஆமீன். அன்பிற்குரிய சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால் கடந்த வகுப்பிலே தாவா சம்பந்தமான ஒரு சில விஷயங்களை பார்த்தோம். கடைசியா பார்த்ததுல தாவானுடைய பணியை செய்வதற்காக வேண்டி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மிடத்துல உடன்படிக்கை வாங்கியுள்ளான். அதே போல சத்தியத்தை நாம் தெரிந்திருந்தும் அல்லாஹ் உண்மையானவன், அல்லாஹ்வுடைய மார்க்கம் உண்மையானது, இஸ்லாம் தான் உலக மக்கள் அனைவருக்கும் பொதுவானது, இஸ்லாம் மட்டுமே அல்லாஹ்வால் கொடுக்கப்பட்ட அங்கீகரிக்கப்பட்ட மார்க்கம், உலகத்தில் வாழக்கூடிய எல்லா மனிதர்களுமே அல்லாஹ் ஒருவனையே வணங்க வேண்டும் என்ற விஷயங்கள் எல்லாம் தெரிந்த பிறகு அந்த உண்மையை மறைப்பது என்பது மிகப்பெரிய தவறு என்பதை நம்ம பார்த்தோம். அதே போல இன்றைய வகுப்புல இந்த தாவாவுடைய விஷயத்துல பெண்களுடைய பங்களிப்பு என்ன, அதை நம்ம பார்க்க போறோம். தாவாவுடைய விஷயத்துல பெண்களுடைய பங்களிப்பு என்ன? இப்ப குர்ஆன்ல நம்ம அடிக்கடி, குர்ஆன்லயும் சரி பயான்லயும் சரி அடிக்கடி நம்ம கேள்விப்படக்கூடிய ஓதக்கூடிய ஒரு வசனம் என்ன அப்படின்னு சொன்னா, வசனத்துடைய ஆரம்பம் என்ன அப்படின்னு சொன்னா, இப்போ யா அய்யுஹல்லதீன ஆமனு. யா அய்யுஹல்லதீன ஆமனு அப்படின்னா என்னமா பொருள் அதுக்கு? மனிதர்களே, மனிதர்களே, நம்பிக்கை கொண்ட நம்பிக்கை கொண்டவர்களே, அதாவது ஈமான் கொண்டவர்களே. இப்போ ஈமான் கொண்டவர்களே அப்படின்னு சொன்னா அதுல ஆண்களும் வருவாங்களா பெண்களும் வருவாங்களா அல்லது ரெண்டு பேரும் வருவாங்களா? ரெண்டு பேருமே அதாவது நம்பிக்கை கொண்ட அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்ட ஆண்களும் வருவாங்க பெண்களும் வருவாங்க. புரியுதுங்களா? நம்பிக்கை கொண்ட ஆண்களும் வருவாங்க பெண்களும் வருவாங்க. அப்போ இது பொதுவான ஒரு வார்த்தை. அது யா அய்யுஹல்லதீன ஆமனு என்ற வார்த்தை பொதுவான வார்த்தை, ஆண்களையும் குறிக்கும் பெண்களையும் குறிக்கும். புரியுதுங்களா? அதே போலதான் 40வது அத்தியாயத்தினுடைய 40வது வசனம் எழுதிங்கம்மா. 40வது அத்தியாயத்தினுடைய 40வது வசனம் அரபி படிங்க, தர்ஜுமா படிங்க ஒரு ஆளு. மன் அமில சய்யி 40 வசனம் 40 வாசிங்கம்மா, அரபி வாசிங்கம்மா. மன் அமில சய்யிஅத்தன் ஃபலா யுஜ்ஸா இல்லா மிஸ்லஹா. மன் அமில சாலிஹன். என்ன வாசிக்கிறீங்க? குர்ஆனுடைய வசனம். உஸ்தாத், இல்ல சய்யிஅத்தன் இருக்கு உஸ்தாத். ஸ்டார்டிங்ல சய்யிஅத்தன் உஸ்தாத், ஒரு ஜீம் வந்த பிறகு மன் அமில சாலிஹத்தன் வருது. ஸ்டார்டிங்ல சய்யிஅத்தன் தான் இருக்கு. மன் அமில சய்யிஅத்தன் ஃபலா யுஜ்ஸா இல்லா மிஸ்லஹா வமன் அமில ஸாலிஹன் மின் ஸக்கரின் அவ் உன்ஸா வஹுவ முஃமினுன் ஃபஉலாயிக யத்குலூனல் ஜன்னத யுர்ஸகூன ஃபீஹா பிகைரி ஹிசாப். சரிம்மா. அப்போ அந்த ஆரம்பத்துல இடையில வருது பாருங்க, மன் அமில ஸாலிஹன் மின் ஸக்கரின் அவ் உன்ஸா வஹுவ முஃமினுன் ஃபஉலாயிக யத்குலூனல் ஜன்னத யுர்ஸகூன ஃபீஹா பிகைரி ஹிசாப். தர்ஜுமா பாருங்கம்மா. ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி மூமினாக உள்ள நிலையிலே எவர்கள் ஒரு சாலிஹான அமல்களை செய்கிறார்களோ ஃபஉலாயிக அவர்கள் யத்குலூனல் ஜன்னா சொர்க்கத்திலே அவர்கள் நுழைவார்கள்.
யுர்ஸகூன ஃபீஹா, அங்கே அவர்கள் உணவளிக்கப்படுவார்கள், பிகைரி ஹிசாப், கணக்கில்லாம. அப்ப இந்த வசனத்துல பாருங்க, நம்பிக்கை கொண்ட நிலைமையில, அதாவது மூமினா இருக்கக்கூடிய நிலையில ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி, எவர் ஒருவர் ஒரு சாலிஹான அமலை செய்கிறாரோ அவர் சொர்க்கத்திலே நுழைவார். அப்போ சொர்க்கத்திலே நுழைவதற்குண்டான ஒரு அமல் தான் இஸ்லாமிய அந்த அழைப்பு பணி. புரிஞ்சுக்கலாமா? அல்லாஹ் இங்க என்ன சொல்றான்? மன் ஆமில சாலிஹன், சாலிஹான ஒரு அமல். அப்ப நம்முடைய மார்க்கத்துல சாலிஹான அமல்கள் நிறைய இருக்கு. அதுல அல்லாஹ்வுக்கு மிகவும் பிடித்தமான ஒரு வார்த்தை, அல்லாஹ்வின் பாதையில மக்களை அழைக்கக்கூடிய அழைப்பாளனுடைய வார்த்தையை விட சிறந்த வார்த்தை இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம ஏற்கனவே 41வது அத்தியாயத்தினுடைய 33வது வசனத்துல பார்த்தோம். அப்போ இந்த வசனத்துல பாருங்க, 40வது அத்தியாயத்தினுடைய 40வது வசனத்துல ஆணா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி, அவர் நம்பிக்கை கொண்ட நிலைமையிலே ஒரு அமலை செய்தால் அவர் சொர்க்கவாசி. அது மட்டுமல்ல, கணக்கில்லாம அங்கே அவர் ரிஸ்க் வழங்கப்படுவார். புரியுதுங்களா? சரி. அதே போல 16வது அத்தியாயத்தினுடைய 97வது வசனம் அங்கே படிக்குமா? 16வது அத்தியாயத்தினுடைய 97வது வசனம் படிங்க. من عمل صالحا من ذكر أو أنثى وهو مؤمن فلنحيينه حياة طيبة ولنجزينهم أجرهم بأحسن ما كانوا يعملون. ஆணாயினும் பெண்ணாயினும் மொமினாக இருந்து யார் சன்மார்க்கத்திற்கு இணக்கமான நற்செயல்களை செய்தாலும் நிச்சயமாக நாம் அவர்களை இவ்வுலகில் மனமிக்க தூய வாழ்க்கையில் வாழ செய்வோம். இன்னும் மறுமையில் அவர்களுக்கு அவர்கள் செய்து கொண்டிருந்தவற்றிலிருந்து மிகவும் அழகான கூலியை நிச்சயமாக நாம் கொடுப்போம். அப்போ இந்த 16வது அத்தியாயத்தினுடைய 97வது வசனத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுறான், மன் ஆமில சாலிஹன் மின் ذكر أو أنثى وهو مؤمن فلنحيينه حياة طيبة ولنجزينهم أجرهم بأحسن ما كانوا يعملون. நம்பிக்கை கொண்ட நிலைமையில, அதாவது மூமினாக இருக்கக்கூடிய நிலைமையில ஒரு ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி, எவர் சாலிஹான ஒரு அமலை செய்கிறாரோ அவரை நாம் நல்ல வாழ்க்கையாக வாழச் செய்வோம். அது மட்டுமல்லாமல் வலனஜிஸியன்னஹும் அஜ்ரஹும், அவர்களுடைய கூலியை நாம் அவர்களுக்கு வழங்குவோம். பிஅஹ்ஸனி மா கானூ யஅமலூன், அவர்கள் செய்து கொண்டிருந்த நன்மையான செயலின் காரணமாக. அப்போ இந்த வசனத்திலையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆணா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி, எவர் ஒருவர் சாலிஹான அமலை செய்கிறாரோ அவருக்கு நல்ல வாழ்க்கை என்று குறிப்பிட்டு இருக்கக்கூடிய அந்த நிலைமையில இங்கேயும் பார்த்தீங்கன்னு சொன்னா அமல்ல சிறந்த அமல் என்னதுதான்? தாவாவுடைய ஒரு பணிதான். புரியுதுங்களா? அதே போலதாமா 4வது அத்தியாயத்தினுடைய 124வது வசனம், இதை எழுதிங்க. 4வது அத்தியாயத்தினுடைய 124வது வசனம், وَمَنْ يَعْمَلْ مِنَ الصَّالِحَاتِ مِنْ ذَكَرٍ أَوْ أُنْثَى وَهُوَ مُؤْمِنٌ فَأُولَٰئِكَ يَدْخُلُونَ الْجَنَّةَ. ஆணா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி, சாலிஹான அமல்களிலிருந்து ஒரு அமலை எவர்கள் செய்கிறார்களோ فَأُولَٰئِكَ يَدْخُلُونَ الْجَنَّةَ, அவர்கள் சொர்க்கவாசிகள். அப்போ இந்த வசனங்களை எல்லாம் எது சொல்லுது? நமக்கு என்ன ஒரு கருத்து நமக்கு தெரிவிக்குது அப்படின்னு சொன்னா, நம்முடைய மார்க்கத்துல நல்ல அமல்கள் அப்படின்னு இருக்கும்போது அந்த அமலை ஆண்கள் செய்தாலும் சரி பெண்கள் செய்தாலும் சரி, புரியுதுங்களா, நிச்சயமா அதற்கு உண்டான கூலி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மறுமையிலே கொடுப்பான் என்பது நமக்கு தெளிவாகிறது. புரியுதுங்களா? அந்த அமல்ல நம்முடைய மார்க்கத்துல வலியுறுத்தப்பட்ட அமல்களை மிக சிறப்புக்குரிய ஒரு அமல் அல்லாஹுடைய மார்க்கத்தை அல்லாஹுடைய அடியார்களுக்கு எடுத்து சொல்லி அவர்களை அல்லாஹ்வின்பால் அழைப்பது. அப்ப இந்த ஒரு அழைப்பு பணியில பெண்களுடைய பங்களிப்பு என்பது ரொம்ப மிக முக்கியமானது. இதுக்கு முன்னாடி நடத்தப்பட்ட பாடத்துல நாம என்ன சொன்னோம் அப்படின்னு சொன்னா, பெரும்பாலும் ஆண்களும் சரி பெண்களும் சரி இந்த பொறுப்பு மக்கள் மேல சாட்டி விட்டுறாங்க. அதாவது நம்மீது கடமை இல்லை என்பது போல பிறர் மீது சாட்டி விட்டுறாங்க.
எப்படி அந்த ஜமாத் பார்த்துக்கும், அந்த இயக்கம் பார்த்துக்கும், அந்த டீம் பார்த்துக்குவாங்க அப்படின்னு சொல்லி நம் மீது இருக்கக்கூடிய ஒரு பொறுப்பை வந்து பிற மக்கள் மீது சாட்டி விடுறதுனால இது என்ன தெரியுமா, பாவத்துல நம்மளை போய் கொண்டு சேர்ந்துடும். புரியுதுங்களா? ஆனா இஸ்லாமிய வளர்ச்சியினுடைய பின்னணி நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா தாவாவுடைய பணியில வந்து பெண்களுடைய பங்களிப்பு ரொம்ப நிறைய இருக்கு. புரியுதுங்களா? உதாரணத்துக்கு பாருங்க, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அவங்க இஸ்லாத்துக்கு வருவதற்கு காரணம் யாரு? ஏற்கனவே நீங்க சொன்னீங்க, அவங்களுடைய சகோதரி யாருமா? சகோதரி ஃபாத்திமா. அப்படி இல்லையா? அதே போலதான் அபு தல்ஹா. இந்த அபு தல்ஹா யாரு அப்படின்னு சொன்னா மதினாவிலேயே, அதாவது செல்வந்தர்கள்ல இவர் ஒருவர். புரியுதுங்களா? இவர் இஸ்லாத்துக்கு வருவதற்கு காரணம் யார் தெரியுமா? யாருமா? உம்மு சுலைம். யார் அவங்க? முஸ்லிம் உம்மு உம்மு சுலைம். உம்மு சுலைம். புரியுதுங்களா? உம்மு சுலைம். அதே போல இக்ரிமா. இந்த இக்ரிமா யாரு அப்படின்னு சொன்னா அபூஜஹலுடைய மகன். அபூஜஹலுடைய மகன். புரியுதுங்களா? இப்போ இந்த இக்ரிமா என்று சொல்லக்கூடிய சஹாபி, அவரு முஸ்லிமாவுக்கு யார் காரணம் தெரியுமா? அவங்களுடைய மனைவியான உம்மு ஹக்கீம். யாருமா? உம்மு ஹக்கீம். உம்மு புரியுதுங்களா? ஹக்கீம். ஆமா, உம்மு ஹக்கீம். அப்போ உம்மு ஹக்கீம் அவங்க இஸ்லாத்துக்கு முதல்ல வந்துட்டாங்க. புரியுதுங்களா? தன்னுடைய கணவன் இணை வைக்கக்கூடிய நிலைமையில இருக்கக்கூடிய காரணத்தினால கணவனுக்கு அல்லாஹ்வுடைய அழைப்பு கொடுக்குறாங்க. ரசூலுல்லாஹ்ட்ட போய் சொல்றாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன பண்ணான்னு சொன்னா இக்ரிமாவுக்கு அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை எத்தி வைக்கிறாங்க. கடைசியில இக்ரிமாவும் என்ன பண்றாருமா, இஸ்லாமை ஏற்றுக்கொள்கிறார். அப்ப இந்த மாதிரி நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, புரியுதுங்களா, பெண்களுடைய பங்களிப்பும் இஸ்லாமிய வளர்ச்சியில நிறைய இருக்கு. புரியுதுங்களா? அது மட்டும் அல்லாம பாருங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க காலத்துல எந்தெந்த மக்கள் எல்லாம், அதாவது எந்தெந்த கபீலா, கபீலானா என்னமா, குலம் கோத்திரம், இப்ப எந்தெந்த குலத்துல எந்தெந்த கோத்திரத்தை வந்து யாரெல்லாம் இஸ்லாத்துக்கு வந்தாங்களோ அவங்க அந்தந்த கோத்திரத்தாருக்கு அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை அறிமுகப்படுத்தினாங்க. உதாரணத்துக்கு பாருங்களேன், பொறுமையா சொல்றேன், அப்படியே நீங்க எழுதிங்க. இப்ப அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க இஸ்லாத்துக்கு வராங்க. அவங்க எந்த கபீலா, எந்த கோத்திரம் அப்படின்னா பனு தைம். பனு தைம். அப்போ அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க தன்னுடைய பனு தைமுடைய கபீலாவுக்கு இஸ்லாமை அறிமுகப்படுத்துறாங்க. அடுத்து அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு, அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க இஸ்லாத்துக்கு வராங்க. அவங்க என்ன கபீலா, என்ன கோத்திரம் அப்படின்னு சொன்னா கிஃபாரி என்று சொல்லக்கூடிய கபீலாவை சேர்ந்தவங்க. அப்போ அவங்க என்ன பண்றாங்க, தன்னுடைய கிஃபாரி என்ற கபீலாவுக்கு அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை அறிமுகப்படுத்துறாங்க. இஸ்லாமிய மார்க்கத்தின்பால் அந்த மக்கள் அழைக்கிறாங்க. அதே போல துஃபைல் பின் அம்ரு, துஃபைல் பின் அம்ரு சார் வாய்ஸ் பிரேக் ஆகுது சார், திருப்பி கொஞ்சம் சொல்றீங்களா சார்? அவங்க என்ன கபீலாவை சேர்ந்தவங்க அப்படின்னு சொன்னா தௌஸுனுடைய கபீலாவை சேர்ந்தவங்க. தௌஸ். அப்ப தன்னுடைய தௌஸுடைய கபீலாவுக்கு அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை அவங்க அறிமுகப்படுத்துறாங்க. அதே போல பெண்கள்ல பாருங்க, உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா இவங்க வந்து பாத்தீங்கன்னு சொன்னா பனு நஜ்ஜார் அந்த கபீலாவை சேர்ந்தவங்க. என்ன கபீலா? பனு நஜ்ஜார். அப்ப தன்னுடைய பனு நஜ்ஜாருடைய சமுதாயத்திற்கு அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை அறிமுகப்படுத்துறாங்க. அடுத்து உம்முல் ஃபضல், உம்முல் ஃபضல் இவங்க பாத்தீங்கன்னு சொன்னா பனு ஹிலாலுடைய கபீலாவை சேர்ந்தவங்க. பனு ஹிலாலுடைய கபீலாவை சேர்ந்தவங்க, கோத்திரத்தை சேர்ந்தவங்க.
அந்த கோத்திரத்திற்கு இஸ்லாம அறிமுகப்படுத்துறாங்க. அதே போல உம்மு ஜமீல், உம்மு ஜமீல் இவங்க யாருன்னு பாத்தீங்கன்னு சொன்னா இந்த பெண்மணி மஹ்சூமுடைய கபீலாவை சேர்ந்தவங்க. எனவே இந்த உம்மு ஜமீல் இஸ்லாத்துக்கு வந்த பிறகு தன்னுடைய குலமான தன்னுடைய கோத்தரமான மஹ்சூமுடைய கபீலாவுக்கு இஸ்லாமிய அழைப்பு பணியை அவங்க மேற்கோள் காட்டுறாங்க. அப்போ அந்த மாதிரி பாத்தீங்கன்னு சொன்னா ரசூலுல்லாஹ் காலத்துல எந்தெந்த சஹாபாக்கள் எந்தெந்த சஹாபிய பெண்மணிகள் எல்லாம் எந்தெந்த கபீலாவிலிருந்து வந்தாங்களோ இஸ்லாத்துக்கு, எந்தெந்த கோத்திரத்தார்ந்து இஸ்லாத்துக்கு வந்தாங்களோ அவங்க அந்த மார்க்கத்தை தன்னோடு மட்டும் நிறுத்தி கொள்ளாமல் அவங்க சார்ந்திருக்கக்கூடிய எல்லா மக்களுக்குமே இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை அறிமுகப்படுத்துறாங்க. இஸ்லாமிய மார்க்கத்தை அறிமுகப்படுத்துறாங்க. புரியுதுங்களா? இப்ப சொல்லுங்க பார்க்கலாம். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க என்ன கபீலாவை சேர்ந்தவங்க? பனு தைம். மாஷா அல்லாஹ். அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க ரிஃபாரி ரிஃபாரி. ரிஃபாரி. அதனாலதான் அவங்க பேர்ல என்ன வரும்? அபூதர் அல்ல ரிஃபாரின்னு வரும். ஓகேங்களா? சரி. துஃபைல் பின் அம்ரு அவங்க கவனிங்கம்மா. இந்த துஃபைல் பின் அம்ரு இருக்கிறாங்கல்ல, தௌஸுடைய கபீலாவை சேர்ந்தவங்க. இவங்க பாத்தீங்கன்னு சொன்னா நமக்கு எல்லாம் தெரியும் இஸ்லாமிய வரலாற்றில் நிறைய போர் நடந்திருக்கு. பத்ர் போரு, அதே போல உஹது போரு, ஹந்தக் போரு, புரியுதுங்களா? இந்த மாதிரி நிறைய போர் நடந்திருக்கு. துஃபைல் பின் அம்ரு பாருங்க ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அகழ் போர் முடிந்த பிறகு, அகழுடைய போர் முடிந்த பிறகு பாத்தீங்கன்னு சொன்னா 70 அல்லது 80 குடும்பங்களோட மதீனாவுக்கு ஹிஜ்ராக்கு வராங்க. எத்தனை ஃபேமிலிமா? 70 அல்லது 80 ஃபேமிலி. அதாவது இப்போ இவ்வளோ டெக்னாலஜி வளர்ந்த பிறகும், இவ்வளோ விஞ்ஞான வளர்ச்சி ஒருபுறம், இவ்வளோ டெக்னாலஜி வளர்ச்சி ஒருபுறம், எந்த ஊருக்கு வேண்டுமானாலும் இலகுவா பயணமாகலாம், எல்லா வசதி வாய்ப்பு இருக்கு. இந்த சுச்சுவேஷன்ல கூட நாம யாராவது தாவா பண்ணா இன்னும் கருடமுடான மக்களா இருக்கிறாங்க. அப்படித்தானே இருக்கிறாங்களா இல்லையாம்மா? விமர்சனம் பண்ணக்கூடிய மக்கள் இருக்கிறாங்க, கருடமுடா பேசக்கூடிய மக்கள் இருக்கிறாங்க, எடக்கு மடக்கா கேள்வி கேட்கக்கூடிய மக்களா இருக்கிறாங்க இந்த சுச்சுவேஷன்லயே. ஆனா ரசூலுல்லாஹ் காலத்துல பாத்தீங்கன்னு சொன்னா அறியாமையுடைய உச்சகட்டம். அப்ப அந்த அறியாமையுடைய உச்சகட்டத்துல இருக்கக்கூடிய அந்த மக்களுக்கு அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை அழகான முறையில் எடுத்து சொல்லி ஒரு 70 ஃபேமிலி இஸ்லாத்துக்கு கொண்டு வருவது என்பது ஈஸியான காரியமா சிரமமான காரியமா? சிரமமான காரியம். அப்ப 70 ஃபேமிலி அல்லது 80 ஃபேமிலி அவங்க இஸ்லாத்துக்கு கொண்டு வராங்கன்னு சொன்னா எந்த அளவுக்கு அவங்க முயற்சி பண்ணிருப்பாங்க, எந்த அளவுக்கு அந்த மக்கள் மேல அவங்க கவனம் செலுத்திருப்பாங்க. என்ன நோக்கமா? எல்லா மக்களுமே ஆதமுடைய சந்ததிகள் தான். அப்போ இந்த உணர்வு புரியுதுங்களா? இஸ்லாம் தான் உலகத்துல வாழக்கூடிய ஒட்டுமொத்த மனிதர்களுடைய இயற்கையான மார்க்கம், பூர்வீகமான மார்க்கம். இப்ப அல்லாஹ் ஒருவன் மட்டுமே தான் இந்த பூமியிலே வழங்குவது தகுதியானவன் என்ற ஒரு அந்த தாவாவுடைய உணர்வு, அந்த அக்கறை, இந்த முயற்சி இருந்ததுனாலதான் அந்த மாதிரி அந்த சஹாபாக்களால 70 ஃபேமிலியை என்ன பண்ண முடியுது? வென்றெடுக்க முடியும். புரியுதுங்களா? அப்ப பாருங்க, துஃபைல் பின் அம்ரு தௌஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க தன்னுடைய தௌசுனுடைய கபீலாவுக்கு இஸ்லாமிய அழைப்பு பணி செய்யறாங்க. அதனுடைய முடிவு என்ன அப்படின்னு சொன்னா அகழுடைய போர் முடிந்த பிறகு 70 ஃபேமிலி அல்லது 80 ஃபேமிலி குடும்பங்களோட மதீனாவுக்கு ஹிஜ்ரா வராங்க. ஒரு குறிப்பான ஒரு மெசேஜ் சொல்லவா? ஆண்கள்ல அதிகமான ஹதீஸ அறிவித்த சஹாபி யாருமா? அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு. சரி, பெண்கள்ல அதிகமான ஹதீஸ் அறிவித்த சஹாபி ரலியல்லாஹு அன்ஹா.
அபூ பாருங்க, ஹுரைரா ரலியல்லாஹு இந்த இந்த அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க இந்த கபிலா சேர்ந்தவங்க தெரியுமா? இந்த தௌசுனுடைய கபிலாவை சேர்ந்தவங்க. புரியுதுங்களாமா? புரியுதா? விளங்குதா? பிரபல்யமான ஒரு சஹாபி. நம்ம ஜும்மா பயன் எடுத்துக்கிட்டாலும் சரி, அல்லது மற்ற கிளாஸ்ல பயன் வகுப்பு எடுத்துக்கிட்டாலும் சரி, அல்லது பொதுவான ஒரு பெரிய பெரிய கான்ஃபரன்ஸு, அதே போல பெரிய பெரிய ப்ரோக்ராம்ஸ், எந்த ப்ரோக்ராம் நாம் எடுத்துக்கிட்டாலும், எந்த பயான் நிகழ்ச்சி எடுத்துக்கிட்டாலும், அல்லது எந்த இஸ்லாமிய கல்வி வகுப்பு எடுத்துட்டாலும், அந்த கல்வி வகுப்புல இந்த கிளாஸ்ல அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கக்கூடிய ஹதீஸை நாம சொல்லாம இருக்க முடியாது. ஏதாவது ஒரு டாபிக்ல அவங்க ஹதீஸ் அறிவிச்சிருப்பாங்க. அப்ப இப்படிப்பட்ட ஒரு சஹாபி, புரியுதுங்களா? எந்த கபிலா சேர்ந்தவங்கன்னு சொன்னா இந்த தௌசுடைய கபிலா சேர்ந்தவங்க தான். புரியுதுங்களா? அப்ப இந்த ஒரு செய்தியில நமக்கு தாவாவின் மூலமா தான் நமக்கு கிடைக்குது. அதனால இதெல்லாம் நான் உங்களுக்கு எது சொல்றேன் அப்படின்னு சொன்னா, இப்போ நான் என்ன நினைக்கிறோம் அப்படின்னு சொன்னா, இது ஆண்கள் மேலதான் கடமை அப்படின்னு நாம நினைக்கிறோம் பொதுவாவே. ஏன்னா ஒரு பயானு ஒரு மீட்டிங்னு சொன்னா அது ஆண்கள் தான் ஏற்பாடு பண்ணணும், ஆண்கள் தான் கலந்துக்கணும், ஆண்கள் தான் பண்ணும். அதாவது நபி காலத்துல பெண்கள் பாத்தீங்கன்னு சொன்னா நபி கிட்ட முறையிடுறாங்க. இந்த விஷயத்த நான் உங்களுக்கு சொல்லணும்னு தெரியல. ஒரு பெண்மணி வராங்க, ரசூலுல்லாஹ்ட்ட உரிமையோடு என்ன பண்ணா முறையிடுறாங்க. அல்லாஹ்வுடைய நீங்க ஆண்களுக்கு நிறைய டைம் கொடுக்குறீங்க, அதனால ஆண்கள் தான் உங்களுடைய மெசேஜ் அதிகமா கேட்கறாங்க, அதனால எங்களை விட அவங்க தான் அதிகமா அமல் செய்யறாங்க, எங்களுக்கு நீங்க நேரத்தை எங்களுக்குன்னு தனியா நீங்க நேரத்தை ஒதுக்குங்க, அதனால ஆண்களுக்கு சரிசமமாக நாங்களும் என்ன பண்ண முடியும், அமல் செய்ய முடியும் அப்படின்னு ஒரு பெண்மணி என்ன பண்றாங்கன்னு சொன்னா ரசூலுல்லாஹ்ட்ட உரிமையோடு முறையிடுறாங்க கல்விக்காக வேண்டும். அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன பண்ணாங்கன்னு சொன்னா, சரிமா பெண்களாகிய உங்களுக்கும் இந்த நேரத்தை நான் ஒதுக்குறேன், இந்த நாள் உங்களுக்கு, இந்த நாள் ஆண்களுக்குன்னு சொல்லி என்ன பண்றாங்கம்மா அங்க நேரத்தை அங்க பிரிச்சு கொடுக்குறாங்க. அப்ப இதெல்லாம் நம்ம எதை காட்டுது அப்படின்னு சொன்னா, ரசூலுல்லாஹ் காலத்துல குறிப்பா மார்க்க கல்வி கற்கக்கூடிய விஷயத்துல பெண்களுடைய ஆர்வம், அதே போலதான் அவங்களுக்கு தாவாவுடைய ஆர்வமும் இருந்தது. புரியுதுங்களா? அதனால நம்ம மீது உண்டான அந்த பொறுப்பு நம்ம மக்கள் மேல சாட்டக்கூடாது. அந்த ஜமாத் பார்த்துக்குவாங்க, அந்த இயக்கம் பார்த்துக்குவாங்க, அந்த அமைப்பு பார்த்துக்குவோம், அல்லது ஆண்கள் பார்த்துக்குவாங்க. நமக்கு என்ன, நமக்கு சமைக்கிறது, குழந்தைகளை இது பராமரிக்கிறது, இதுதான் நமக்கு வேலை. அந்த வேலையோட ஒரு தலையாய வேலையாக நாம, புரியுதுங்களா, தாவாவுடைய பணியை நாம அமைத்துக் கொள்ளணும். அதாவதுமா ரசூலுல்லாஹ் காலத்துல என்ன பண்ணாங்கன்னு சொன்னா, அதுக்காக வேண்டி முழு முயற்சி எடுத்தாங்க. ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னு சொன்னா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு பிற மாநிலங்களை காட்டிலும் தமிழ்நாட்டை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு தாவாவுடைய களமாக நமக்கு அல்லாஹ் ஆக்கி கொடுத்துருக்கிறான். புரியுதுங்களாமா? நம்ம தமிழ்நாட்டை சுத்தி பக்கத்துல என்ன இருக்கு, ஆந்திரா இருக்கு, இப்படிக்கா போனீங்கன்னு சொன்னா கேரளா இருக்கு, இப்படிக்கா சொன்னா ஆந்திரா இருக்கு, அதே போல பிற பிற மாநிலங்களா இருக்கு. இந்த பிற மாநிலங்களை விட தாவாவுக்கு மிக மிக இலகுவான ஒரு மாநிலமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்ம தமிழ்நாட்டால நமக்கு கொடுத்திருக்கான். புரியுதுங்களா? ஆனா இப்படி நமக்கு இந்த தமிழ்நாட்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இலகுவா கொடுத்த பிறகும் இந்த வாய்ப்பை நம்ம பயன்படுத்திக்கலன்னா குற்றவாளி நம்ம விட வேறு யாரும் இருக்க முடியாது. புரியுங்களாமா? மற்ற ஸ்டேட்ல ஓப்பனா நம்ம தாவா டெஸ்க் போட முடியாது. யாருக்கும் இவர் இஸ்லாத்துக்கு வந்துட்டாருன்னு சொல்லி இமாம் மூலமாகவோ அல்லது மஹல்லா மூலமாகவோ சர்டிஃபிகேட் கொடுக்க முடியாது. இஸ்லாத்துக்கு வந்த பொண்ணுக்கும் இஸ்லாத்துக்கு வந்த பையனுக்கும் வெளிப்படையா நம்ம திருமணம் பண்ண முடியாது. அதே போல கெசட்னா அரசுடைய அந்த கவர்மெண்ட் தரப்புல இருந்து பேர் மாற்றம் பண்ண முடியாது. ரொம்ப ரிஸ்க், 98 ஃபார்முலா தான் வச்சுக்கிறாங்க. ஆனா அல்ஹம்துலில்லாஹ் கிருபையால தமிழ்நாட்டு அல்லாஹ் நமக்கு ரொம்ப என்ன பண்ணிக்க ஈஸியா கொடுத்துருக்கிறோம். புரியுங்களா? அதே பேரை மாத்துறது ஈஸி, அதே போல திருமணம் பண்ணி வைக்கிறது ஈஸி, இமாம் சர்டிஃபிகேட் ஈஸியா கொடுத்துடலாம், அதே போல அஃபிடேவிட் ஈஸியா போட்டுடலாம். நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா
தாவாவுக்கு வந்து தமிழ்நாடு வந்து சிறந்த ஒரு களம் தான். ஏன்னா நம்ம ஆரம்பத்துல இருந்தே புரியுதுங்களா, ஆரம்பத்துல இருந்தே பாத்தீங்கன்னு சொன்னா நம்ம தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னு சொன்னா முஸ்லீம் அல்லாத சகோதரிகளோட நாம ரொம்ப அந்யோன்யமா பழகி இருக்கோம். புரியுதுங்களா? இன்னும் சொல்ல போனா இந்த திருநெல்வேலி சைட்லாம் ஒரு குறிப்பிட்ட தூத்துக்குடி சைட்லாம் பார்த்துட்டீங்களேன், முஸ்லீம் அல்லாதவங்க நம்ம முஸ்லீமான ஆண்களை வந்து வாங்க சாச்சா, வாங்க மாமா, வாங்க மச்சான், இந்த மாதிரி ஒரு உரிமையோட கூப்பிடுறத நம்ம பார்த்துருப்போம். நீங்க பார்த்துருக்கீங்க. பெண்கள் வந்து எப்படி கூப்பிடுவாங்க, வாங்க மாமி, வாங்க சாச்சி, கொஞ்சம் கண்ணியமான முறையில அவங்களுடைய உறவுக்காரங்களை எப்படி கூப்பிடுவாங்களோ, வாங்க அத்தை, வாங்க சின்னம்மா, அந்த மாதிரி உறவு முறைகள்ல கூட நம்ம என்ன பண்ணலாம், முஸ்லீம் அல்லாத பெண்மணிகள் நம்ம இஸ்லாமிய பெண்களை கூப்பிடுறத நீங்க பார்த்திருப்பீங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்போ இதெல்லாம் நம்ம எதை காட்டுதுன்னு சொன்னா, சோ அவங்களுக்கு இஸ்லாமிய அழைப்பு பணியை செய்வதற்கு அல்லாஹ் நமக்கு இலகுவாக நம்ம தமிழ்நாட்டை கொடுத்துருக்கிறான். அப்ப அந்த வாய்ப்பை நம்ம பயன்படுத்திக்கணும். புரியுதுங்களாமா? இப்போ யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க பாத்தீங்கன்னு சொன்னா எங்க தெரியும் தாவா பண்றாங்க, தன்னோடு இருக்கக்கூடிய 2 சிறைவாசிகளுக்கு என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா தாவா பண்றாங்க. புரியுதுங்களா? ஏன் ஜெயிலுக்கு போனாங்க, அது பெரிய டாபிக். அதெல்லாம் நீங்க வந்து சூரா யூசுப்ல நீங்க என்ன பண்ணலாம், அழகா நீங்க பாத்துக்கலாம். புரியுதுங்களா? யூசுப் அலைஹிஸ்ஸலாம் ஜெயிலுக்கு போன விஷயம். இப்ப பாருங்க, இறை தூதர் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க தன்னோடு ஜெயில இருக்கக்கூடிய தன்னுடைய இரண்டு சகோதரருக்கு என்ன பண்றாங்கன்னு சொன்னா இஸ்லாமிய அழைப்பு பணி பண்றாங்க, அல்லாஹ்வை அறிமுகப்படுத்துறாங்க. சூரா யூசுப்ல நீங்க பார்க்கலாம். சூரா யூசுப்ல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு வசனம் வரும், என்னது, யா சாஹிபை சிஜ்னி அஅர்பாப முத்தஃபர்ரிகூன கைருன் அமில்லாஹுல் வாஹிதுல் கஹ்ஹார். 12வது அத்தியாயத்தினுடைய 39வது வசனம் வாசிங்க. அத்தியாயம் 12 வசனம் 39. யா சாஹிபை சிஜ்னி அர்பாபுன் முத்தஃபர்ரிகூன கைருன் அமில்லாஹுல் வாஹிதுல் கஹ்ஹார். சிறையில் இருக்கும் என் இரு தோழர்களே, வெவ்வேறான பல தெய்வங்கள் இருப்பது நல்லதா, அல்லது யாவரையும் அடக்கி ஆள்கின்ற ஒருவரான அல்லாஹ்வா? இப்ப கவனிங்கம்மா. இப்ப யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க சிறையில் அடைக்கப்படுறாங்க. அப்போ அவங்களோட 2 பேர் இருக்கிறாங்க ஜெயில. இங்க வந்து ஒண்ணு யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க முன்னாடி ரிலீஸ் ஆகி போயிடலாம், அல்லது இவங்களுக்கு முன்னாடி அந்த 2 பேரும் சிறையில அவங்க ஆகி போயிடலாம். இந்த 2ல ஏதாவது ஒண்ணு நடக்கும். ஆனா அதுக்குள்ள பாருங்க, அந்த 2ல எது நடப்பதற்கு முன்னாடியும் தன்னோடு இருக்கக்கூடிய அந்த சிறைவாசிகளுக்கு மத்தியில இறை தூதர் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க அல்லாஹ்வை அறிமுகப்படுத்துறாங்க. யா சாஹிபை சிஜ்னி, சிறையில் இருக்கக்கூடிய என் இரு தோழர்களே, அர்பாப முத்தஃபர்ரிகூன கைருன் அமில்லாஹுல் வாஹிதுல் கஹ்ஹார். இந்த உலகத்துல அடக்கி ஆளக்கூடிய ஒரு இறைவன் இருப்பது சிறந்ததா, அல்லது பல தெய்வ கொள்கை என்பது சிறந்ததா? அவங்க கேள்வியாவே கேட்கிறாங்க. ஏப்பா எதுப்பா அறிவுக்கு சாத்தியமாகும், ஒரு கடவுள் அது சாத்தியமாகும், அல்லது பல கடவுள் சாத்தியமாகும்? அப்போ அல்லாஹ் தான் சிறந்தவன், அல்லாஹ் தான் உண்மையான வணங்க தகுதியான இறைவன். புரியுதுங்களா? அப்போ யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க அந்த வாய்ப்பை அவங்க பயன்படுத்திக்கிறாங்க. இப்ப பாருங்கம்மா, இப்ப நமக்கு, இப்ப பெண்களாகி உங்களுக்கு புரியுதுங்களா, இந்த மாதிரி வாய்ப்பு நிறைய கிடைக்கும். புரியுதுங்களா? நீங்க பஸ்ல டிராவல் பண்றீங்க, ட்ரெயின்ல டிராவல் பண்றீங்க, அல்லது வந்து எத்தனையோ ஃபங்க்ஷன் நீங்க அட்டன் பண்றீங்க. புரியுதுங்களா?
இதெல்லாம் பாத்தீங்கன்னு சொன்னா எதிர் வீட்டுக்காரங்க இருப்பாங்க, அண்டை வீட்டுக்காரங்க இருப்பாங்க. இவங்கெல்லாம் முஸ்லிம் அல்லாத சகோதரிகளாக இருந்தா புரியுதுங்களா, இது நல்ல வாய்ப்பு நமக்கு. அதே போல பாத்தீங்கன்னு சொன்னா இது ஒரு புறம். இன்னொரு புறம்னு சொன்னா நம்ம வீட்டு தேடியே பாத்தீங்கன்னு சொன்னா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முஸ்லிம் அல்லாத சகோதரிகளை வர வைக்கிறான். எப்படி? நம்ம வீட்டுல பணியாளா வேலை செய்யக்கூடிய அந்த வேலைக்காரியா முஸ்லிம் அல்லாத சகோதரிங்க இருக்கிறாங்க. அதே போல வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு சில இடத்துல அந்த மீன் விற்கிறவங்க லேடிஸா இருப்பாங்க. அதே போல வந்து இந்த மாதிரி அப்ப நம்ம வீட்டு தேடியே வரக்கூடிய முஸ்லிம் அல்லாத சகோதரிகளுக்கு அல்லாஹ் வந்து நமக்கு வாய்ப்பு கொடுத்துருக்கு. புரியுதுங்களா? சோ அந்த வாய்ப்பை நம்ம என்ன பண்ணிக்கணும், நம்ம பயன்படுத்திக்கணும். புரியுதுங்களாமா? அப்ப என்ன நம்ம சொல்றது அவங்களுக்கு? காலங்காலமா நம்ம நம்ம வீட்டு வேலைக்காரியா இருக்கிறாங்க. புரியுதுங்களா? நம்ம என்னமோ அவங்ககிட்ட பேசுறோம், அவங்களுடைய வீட்டு நடக்கக்கூடிய நல்லது கெட்டது நம்ம கலந்துருக்கிறோம். புரியுதுங்களா? அவங்க நம்மளை இன்வைட் பண்றாங்க. ஆனா காலங்காலமா நம்ம கூட வேலை செஞ்சுக்கிட்டு நாம அவங்க கூட பழகிக்கிட்டு இன்னைக்கு வரைக்கும் நாம அல்லாவை பத்தி அல்லாவுடைய மார்க்கத்தை பத்தி சொல்லலன்னு சொன்னா நாளைக்கு அவங்கதான் நம்மள சட்டையை பிடிச்சி உடுக்குவாங்க. யாரெல்லாம் நான் இன்னைக்கு நரகத்துக்கு போறேன்னு சொன்னா அதுக்கு இந்த பூமா தான் காரணம், இந்த பாயம்மா தான் காரணம். என் கூட வெட்டியான பேச்செல்லாம் பேசுனாங்க. ஆனா இந்த மாதிரி ஒரு நாள் இருக்கும், நீ என்ன எடுப்பு விசாரணை பண்ணுவ, இந்த மாதிரி நன்மை தீமையில எடை போடப்படும், இந்த மாதிரி ஒரு நாள் இருக்கு, நீதான் உண்மையான இறைவன் அப்படின்னு சொல்லி உன்னை பத்தியோ உன்னுடைய மார்க்கத்தையோ ஒரு நாள் உட்கார வச்சு இந்த பாய் அம்மா என்கிட்ட சொல்லல. ஒரு கால் அந்த அம்மா எனக்கு இந்த மாதிரி சொல்லிருந்து சொன்னா நானும் உன்னை நம்பிக்கை கொண்டு உன்னை நான் வணங்கிட்டு இருப்பேன். அதனால நான் வந்து நரகத்துக்கு போறேன்னு சொன்னா அது காரணம் யாரு, இந்த பாய் அம்மா தான் சொல்லி அவங்க நம்மள கையை காமிச்சு விட்டுருவாங்க. இப்ப குற்றவாளி யாரு, நாம. புரியுதுங்களாமா? அதே போல பாருங்க, நீங்க டிராவல்ல பண்றீங்க, பஸ்ல டிராவல் பண்றீங்க, ட்ரெயின்ல டிராவல் பண்றீங்க, உங்களோட பக்கத்துல முஸ்லிம் அல்லாத சகோதரி உட்காந்துருப்பாங்க, புரியுதுங்களா, வயசான பாட்டிங்க உட்காந்துருப்பாங்க, அல்லது வயசான முதிர்ந்தவர்கள் கூட உட்காந்துருப்பாங்க. சோ அந்த மாதிரி அல்லாஹ் உங்களுக்கு என்ன கொடுத்துருக்கிறான், வாய்ப்பு கொடுத்துருக்கிறான். இப்போ உங்களுக்கு ஒரு தயக்கம் வரும், என்னடா இது எப்படி ஆரம்பிக்குது, என்ன பேசுறது, என்ன பேசுறேன் எதை நினைச்சுக்குவாங்களோ, அல்லது ஒரே பஸ் முழுக்க ஒரே பரபரப்பாயிடுமோ, என்ன பண்றது, எங்க ஆரம்பிக்குது, எங்க முடிக்கிறது, ஒரு படபடப்பு இருக்கு, ஒரு பதட்டம் இருக்கு. இப்போ நாம என்ன சொல்றோம் அப்படின்னு சொன்னா, புரியுதுங்களா, ஒன்றும் இல்லை, நீங்க என்ன பண்ணீங்கன்னா தாவா சம்பந்தமான பேம்ப்ளெட்டு அல்லது வந்து அது சம்பந்தமான புக்கு அல்லது குரானுடைய தர்ஜுமா நீங்க வச்சுக்கிறீங்கன்னு வச்சுங்களேன். இப்போ குரான் தர்ஜுமா அது நீங்க வைக்கிறீங்க, நீங்க எடுத்து படிக்கணும்னு வச்சுங்களேன். பக்கத்துல உள்ளவங்க என்ன வந்து பண்ணுவாங்க, அதை எட்டி எட்டி பார்ப்பாங்க, இது என்ன புக்கு, பாயம்மா என்ன படிக்கிறாங்க, அப்படியே எட்டி எட்டி பார்ப்பாங்க. அப்ப நீங்க என்ன பண்ணலாம், அது ஒரு வாய்ப்பு. இது நீங்க படிக்கிறீங்களா, உங்களுக்கு படிக்க விருப்பமா அப்படின்னு கேட்கும்போது இது நீங்க என்ன படிக்கிறீங்க, இதுல என்ன விஷயம் இருக்கு அப்படி அவங்க கேட்பாங்க. அப்போ அல்லாஹ் வந்து உங்களுக்கு அழகான வாய்ப்பு கொடுத்துருக்கான். இது வந்து குர்ஆனு. இப்போ குர்ஆன் சொன்னா மக்கள் நினைக்கிறாங்க இது வந்து இஸ்லாமிய மக்களுடைய புனிதமான வேதம், அதனால வந்து இதை நாங்க மட்டும் தான் படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா சகோதரி அப்படி கிடையாது. இது வந்து உலகத்துல வாழக்கூடிய ஒட்டுமொத்த மனிதர்களும், நானும் நீங்க, உங்க தாய் தந்தை, என்னுடைய தாய் தந்தை, உங்க பாட்டன் பூட்ட முப்பாட்டன், என்னுடைய பாட்டன் பூட்ட முப்பாட்டன், இந்த மாதிரி நம்முடைய சந்ததிகளும் புரியுதுங்களா, வருங்கால சந்ததிகளும், உலகத்துல வாழக்கூடிய ஒட்டுமொத்த மனிதர்களும் படிக்கக்கூடிய ஒரு புனிதமான வேதம், இறை வேதம் இது, இந்தாங்க படிச்சு பாருங்க பண்ணி. ஸோ அவங்க நீங்க என்ன பண்ணலாம், நீங்க படிக்கக்கூடிய குரானுடைய தமிழாக்கத்தை நீங்க தாராளமா கொடுக்கணும். புரியுதுங்களா? அப்படியே அவங்க அழகா பொறுமையா படிச்சுட்டு வருவாங்க. இதுல ஒரு கேள்விமா, எத்தனை பேர் நம்ம பயணம் போகும்போது குர்ஆனுடைய மொழியாக்கத்தை நம்ம டிராவல்ல கொண்டு போற சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனை பேருமா கொண்டு போறோம்?
அல்லாஹ்வுக்கு பயந்து சொல்லுங்க. நீங்க யாராவது உங்களுடைய சஃபர்ல, உங்களுடைய டிராவல்ல, புரியுதுங்களா, குர்ஆனுடைய தமிழாக்கத்தை உஸ்தாத் இந்த மாதிரி நான் கொண்டு போயிருக்கிறேன், நான் படிச்சுட்டே போவேன், அந்த மாதிரி யாரும் இருக்கிறீங்களா? உஸ்தாத் நான் கொண்டு போவேன் உஸ்தாத். என்னவா? கொண்டு முன்னெல்லாம் போவீங்க, நான் படிப்பீங்களா? அதான் கேள்வியாங்க. அல்ஹம்துலில்லாஹ் உஸ்தாத் படிப்பேன் உஸ்தாத். இப்போ நமக்கு போன்லயே இருக்குது உஸ்தாத். முன்னெல்லாம் குர்ஆன் கொண்டு போனோம், இப்போ செல்லுலே இருக்கிறதுனால ம். செல்லு இது பண்றது. ஆமா, நானும் அல்ஹம்துலில்லாஹ். போன்ல தான் யூஸ் பண்ணுவேன் சார். எல்லாமே வந்து எல்லா போன்லயே வந்துடுச்சு. துவால இருந்து சீரால ஆமா இருந்து உஸ்தாத். நம்ம எல்லாமே ஆமா டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகே ஆமா. ஓகே. அஸ்ஸலாமு அலைக்கும் உஸ்தாத். நான் கொண்டு போவேன் எங்க போனாலும். ரொம்ப நேரம் டிராவல் பண்றப்ப அதை வச்சுப்பேன். 3 மணி நேரம் இந்த மாதிரி எடுத்து டிராவல் பண்றப்ப தப்சீர் மாதிரி உள்ள புக் எடுத்துட்டு. ஆமா. இப்போ இப்போ அப்புறம் இப்போ நான் சொல்றது ஹாஸ்பிட்டல்ல ஸ்டே பண்ற மாதிரி இந்த மாதிரி இருக்கப்ப எல்லாம் அதை வச்சுப்பேன். ஆமா, இப்ப நான் சொன்னேன் அந்த மாதிரி இந்த மாதிரி வாய்ப்பு யாருக்குமா ஏற்பட்டிருக்கு? இந்த சுச்சுவேஷன் யாருக்கு வந்திருக்கு? அதாவது நீங்க டிராவல்ல கொண்டு போறீங்க, நீங்க படிக்கிறீங்க, பக்கத்துல உள்ளவங்க பாக்குறாங்க, அவங்களுக்கும் நீங்க சொன்னீங்க சொல்லியிருப்பீங்க. இந்த வாய்ப்பு யாருக்கு கிடைச்சிருக்கு? நிறைய சொல்லியிருக்கேன். ஆனா என்னமா? யாரும் இஸ்லாத்துக்கு வரல. நிறைய சொல்லியிருக்கேன் நிறைய பேர்த்த. மாற்று மத சகோதரர்கிட்ட பேசியிருக்கேன், சகோதரிங்கள்ட்ட இஸ்லாத்தை பத்தி. ஆனா யாரும் வந்ததில்லை. ஆனா என்னால முடிஞ்ச வரையும் ஏதோ சொல்லியிருக்கேன். இங்க பாருங்க உம் சகோதரிங்களா, இங்க பாருங்கம்மா, நம்முடைய கடமை வந்து நம்முடைய மார்க்கத்தை அவங்களுக்கு அறிமுகப்படுத்துவதுதான் நம்முடைய கடமை. புரியுதுங்களா? நம்ம வருத்தப்படக்கூடாது. என்னடா இது, எனக்கு தெரிஞ்ச காலத்துல இருந்து நான் வந்து பல பேர் நாம சந்திச்சிருக்கிறேன், பல பேருக்கு நான் மணிக்கணக்கா சொல்லியிருக்கிறேன், இது வரைக்கும் ஒரு ஆள் கூட வரலையே, அதுக்காக வேண்டி நாம சொல்லாம இருக்க கூடாது. சரிங்களா? தொடர்ந்து, அதாவது நம்முடைய மவுத் போற வரைக்கும் நாம தொடர்ந்து இந்த பணியை நாம செய்யணும். புரியுதுங்களா? ஏன்னா குர்ஆனுடைய வசனம் என்ன? வமா அலைனா இல்லல் பலா, எத்தி வைப்பதை தவிர இது கடமை கிடையாது. இப்போ உதாரணம் சொல்ல பாருங்களேன். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவங்க எவ்வளவு ஆண்டு காலமா வாழ்ந்தாங்க? 950 எப்படி வருது? நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவங்க 1000 ஆண்டுகள் வாழ்ந்தார்கள், 50 தவிர. அப்படின்னா 950. அப்ப கவனிங்கம்மா, இப்போ 950 ஆண்டு காலம் வாழ்ந்த நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவங்க தாவா பணியில பாத்தீங்கன்னு சொன்னா 24 மணி நேரம் நடைபாளர். அவங்க 24 hours தாயும். அவங்க அவங்க பேர்ல ஒரு அத்தியாயம் இருக்கு, 71வது அத்தியாயம். 71வது அத்தியாயம் ஃபுல்லா அவங்க செய்த பணிதான் வரும். قال ربي إني دعوت قومي ليلا ونهارا. ரப்பே, நான் என்னுடைய சமுதாயத்தை இரவும் பகலுமாக உன்னுடைய மார்க்கத்தை சொல்லி உன் பக்கம் அழைத்தேன். அப்போ 24 hours இஸ்லாம் அழைப்பாளர் யாருன்னு சொன்னா நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவங்க. புரியுதுங்களா? ஆனா அவங்கள தூதராகவும் அல்லாஹ்வை உண்மையான ரப்பாகவும் ஏற்றுக்கொண்ட மக்களுடைய கவுண்டிங் எவ்வளவு தெரியுமா உங்களுக்கு? ஹதீஸ்ல வருது, வரலாறுல வருது, விரல் விட்டு எண்ணக்கூடிய நபர்கள் தான் இஸ்லாத்துக்கு வந்தாங்க. ஆமா, நல்லா கவனிங்க. அவங்க வாழ்ந்தது 950 ஆண்டு காலம். அவங்களுடைய பணி வந்து 24 hours இந்த பணி தான், இஸ்லாமிய அழைப்பாளராக இருந்தாங்க. இப்படிலாம் இருந்தும் அவங்கள வந்து தூதராகவும் அல்லாஹ் வந்து ரப்பாகவும் ஏற்றுக்கொண்ட மக்களுடைய கவுண்டிங் எவ்வளோ? இன்னும் சொல்றதா இருந்தா 80க்குள்ளார. புரியுதுங்களா? 80 நம்ம குறிப்பா சொல்ல முடியாது. அவ்வளவுதான், விரல் விட்டு எண்ணக்கூடிய நபர்கள் தான் இஸ்லாத்துக்கு வந்தாங்க. அதனால கவனிங்கம்மா, உஸ்தாத் இது வந்து நான் வந்து நிறைய பேருக்கு சொல்லியிருக்கிறேன், யாரும் வரல, அதுக்காக வேண்டி வருத்தலாம் படக்கூடாதும்மா. நம்முடைய பணி என்ன?
வாய்ப்பு கிடைக்குதா அந்த வாய்ப்பை நம்ம பயன்படுத்திக்கணும். நேரம் கிடைக்குதா அந்த நேரத்தை நம்ம பயன்படுத்திக்கணும். அதே போல வந்து உங்களுக்கு அறிமுகமானவங்க புரியுதுங்களா, யாரா இருந்தாலும் சோ ஆதமுடைய மக்கள் உண்மையிலே நீங்க அவங்க மேல பிரிய வச்சுக்கிறீங்க, அவங்க நேசிக்கிறீங்கன்னு சொன்னா இதுதான் அந்த நேசத்தினுடைய உண்மையான ஒரு அடையாளம். புரியுங்களா? நீங்க யாரெல்லாம் நீங்க நேசிக்கிறீங்களோ, முஸ்லிம் அல்லாத சகோதரிகள் நீங்க நேசிக்கிறீங்களோ, அவங்க நேசிப்பது அவங்க மேல அக்கறை உண்டு அப்படின்னு சொன்னா சோ நீங்க செய்ய வேண்டிய பணி என்னன்னு சொன்னா அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தையும் அல்லாஹ்வுடைய வேதத்தையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் அறிமுகப்படுத்தி அல்லாஹ்வின் பக்கம் கொண்டு வருவதுதான் தலையாய பணி என்பதை நீங்க உங்களுடைய கடமைகளில் ஒரு கடமை என்பதை நீங்க புரிஞ்சுக்கீங்க. புரிஞ்சுங்களா? சரி, இப்ப பாருங்கம்மா. அப்ப இது வரைக்கும் நீங்க பார்த்தோம்னு சொன்னா என்ன பார்த்தோம் இன்னைக்கு? இஸ்லாமிய வளர்ச்சியில வந்து பெண்களுடைய பங்களிப்பு எவ்வளோ, அதே போல பாத்தீங்கன்னு சொன்னா எந்தெந்த நபி தோழர்கள் எந்தெந்த நபி தோழியர்கள் எந்தெந்த கபிலா இஸ்லாத்துக்கு வந்தாங்களோ புரியுதுங்களா, அவங்க என்ன பண்ணாங்கன்னு சொன்னா அந்த மார்க்கத்தை அவங்களோடு மட்டுமே நிப்பாட்டி கொள்ளாம அவங்க சேர்ந்த மக்களுக்கு என்ன பண்ணாங்க, அவங்க சேர்ந்த அந்த கபிலாவுக்கு அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை அறிமுகம் பண்ணாங்க. நம்ம பார்த்தோம். இப்போ போன வாரத்தினுடைய இந்த ஃபைனல் கிளாஸ் அப்படின்னா இப்போ இந்த பணி அதாவது தாவா என்று சொல்லக்கூடிய நடைப்பு பணி வந்து நாம நம்முடைய விருப்பத்துக்கு நாம செய்யணுமா அல்லது வாய்ஸ் க்ளோஸ். ரசூலுல்லாஹ் காட்டிட்டு இருந்த மாதிரி பண்ணணும். உஸ்தாத் மியூட்ல இருக்கு உஸ்தாத் உங்க மைக். நான் கவனிக்கிறீங்களா? கவனிக்கிறோம் ஹலோ, உஸ்தாத். என்ன கேக்குது உஸ்தாத். கேக்குதா? கேக்குது உஸ்தாத். ஹலோ, கேக்குது கேக்குதா? உஸ்தாத். கேக்குது உஸ்தாத். இந்த பணியை வந்து நாம நம்முடைய விருப்பத்துக்கு நம்ம செய்யணுமா அல்லது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க காட்டுற முறை நம்ம செய்யணுமா? நபிகள் நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். போன வகுப்புல வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க செய்த பணியை வந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல குறிப்பிடுறா அப்படின்னு சொன்னேன். எந்த சூரா எந்த நம்பர்மா? அறுபத்தி ரெண்டுல 2வது வசனம் உஸ்தாத். மாஷா அல்லாஹ். சூரா ஜும்மா 62வது அத்தியாயத்துடைய 2வது வசனம். புரியுதுங்களா? ஹுவல்லதி பஅஸ ஃபில் உம்மiyyin ரசூலன் மின்ஹும் யத்லு அலைஹிம் ஆயாத்தி வ யுஸக்கிஹிம் வ யுஅல்லிமுஹுமுல் கிதாப வல் ஹிக்மா. அவன்தான் எழுத படிக்க தெரியாத ஒரு சமுதாயத்திலிருந்து ஒரு தூதரை அல்லாஹ் தேர்ந்தெடுத்தான். அந்த தூதருடைய பணி என்ன? யத்லு அலைஹிம் ஆயாத்திஹி, அந்த மக்கள் மீது குர்ஆனுடைய வசனங்களை ஓதி காட்டுவார். வ யுஸக்கிஹிம், அவங்க இஸ்லாத்துக்கு வந்தாங்கன்னு சொன்னா அவர்களை பரிசுத்தப்படுத்துவார். வ யுஅல்லிமுஹுமுல் கிதாப, அந்த மக்களுக்கு அந்த தூதர் வேதத்தை கற்றுக் கொடுப்பார். வல் ஹிக்மத, ஹதீஸையும் கற்றுக் கொடுப்பார். அப்போ இந்த வசனத்துல வந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பணியில ஒரு பணியை பத்தி எல்லாம் சொல்லி காட்டும் போது புரியுதுங்களா, ரசூலுல்லாஹ் என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னா குர்ஆனுடைய வசனங்களை ஓதி காட்டுவாங்க. ஓதி காட்டி அல்லாஹ்வின் பால் அந்த மக்களை அழைப்பார்கள். அப்போ இது வந்து நமக்கு என்ன தெரிய வருதுன்னு சொன்னா அழைப்பு பணி செய்யக்கூடிய ஒவ்வொரு ஆணும் சரி ஒவ்வொரு பெண்ணும் சரி குர்ஆனை சரியான முறையில ஓதி கற்றுக்கொள்ள வேண்டும், ஓத தெரிந்திருக்க வேண்டும். அது மட்டுமல்லாமல் அந்த அழைப்பு பணி சார்ந்த விஷயங்களை அந்த வசனங்களை தெரிந்து கொண்டு அதனை மனப்பாடம் செய்ய வேண்டும். சூரத்துல் இஹ்லாஸ் தௌஹீதுக்கு பெஸ்டான ஒரு சூரா. சின்ன ஒரு அத்தியாயமா இருந்தாலும் கூட 4 வசனங்களை கொண்ட ஒரு அத்தியாயமா இருந்தாலும் கூட தௌஹீதுக்கு பெஸ்டான ஒரு சூரா. அதே போல பாத்தீங்கன்னா நம்ம எல்லாமே மனப்பாடம் செய்து வைத்திருக்கக்கூடிய ஆயத்துல் குர்சி, அதுவும் தௌஹீதுக்கு பெஸ்டான ஒரு வசனம். சரிங்களா?
ஆயத்தில் குருசி வந்து நீங்க எல்லாமே நீங்க தர்ஜுமா ஃபுல்லா இது அரபி எல்லாத்தையும் மனப்படமா இருக்கும். அதோடைய தர்ஜுமாவும் என்ன பண்ணணும், மனப்படம் பண்ணிக்கணும். புரியுதுங்களா? ஆயத்தில் குருசி எத்தனை பேருக்கு மனப்படமா இருக்கு? ஹலோ, நம்ம வாய்ஸ் கேட்கலையா? கேக்குது. ஆயத்தில் குருசி எத்தனை பேருக்கு மனப்பாடமா இருக்கு? எல்லாருக்குமே மனப்பாடமா தான் இருக்கு. எல்லாருக்குமே மனப்பாடம் இருக்கு உஸ்தாத். தர்ஜுமா மனப்பாடம் பண்ணு. தர்ஜுமா எத்தனை பேருக்கு மனப்பாடமா இருக்கா சொல்லுங்க. உஸ்தாத் எனக்கு மனப்பாடம் இருக்கு. பாருங்கம்மா, ஆயத்தில் குருசி அரபி எத்தனை பேருக்கு மனப்பாடமா இருக்கோ, யார் யாருக்கு மனப்பாடமா இல்லையோ மனப்பாடம் பண்ணாதவங்க மனப்பாடம் பண்ணிக்கோங்க. அதே போல தர்ஜுமாவை எல்லாமே மனப்பாடம் பண்ணிக்கோங்க. புரியுதுங்களா? இதெல்லாம் வந்து தாவாவில் வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட் தௌஹீது தான். வெறுமனே நாம வந்து குர்ஆனுடைய வசனத்தை ஓதி காட்டாம குர்ஆனுடைய வசனங்களை ஓதி காட்டி அதனுடைய தர்ஜுமாவை தாவாவில் நம்ம என்ன பண்ணணும், சொல்லணும். ஓகேவா? ஆமா, சொல்லுவீங்களா? இன்ஷா அல்லாஹ் உஸ்தாத் சொல்லுவோம் உஸ்தாத். ஓகேம்மா, ஓகே ஓகே. பாருங்க, அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தாவாவுடைய ஃபீல்டில் என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னா, மக்களை சந்திச்சு குர்ஆனுடைய வசனங்களை ஓதி காட்டுவாங்க, தர்ஜுமாவை என்ன பண்ணுவாங்க, சொல்லி காட்டுவாங்க. புரியுதுங்களா? அடுத்து பாருங்கம்மா, இரண்டாவது முறை தர்மத்தின் மூலமாக புரியுதுங்களா, இஸ்லாமிய அழைப்பு பணியை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மேற்கொண்டிருக்கிறாங்க. சஹீஹ் முஸ்லிம்ல வரக்கூடிய ஒரு ஹதீஸ், ஹதீஸ் நம்பர் வந்து 2312. நோட் பண்ணிக்குமா? சஹீஹ் முஸ்லிம்ல 2312. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பொதுவாகவே தர்மம் சிந்தனை கொண்டவங்க. புரியுதுங்களா? அதாவது யார் வந்து எந்த நேரத்துல வந்து ரசூலுல்லாஹ் கிட்ட வந்து எந்த உதவி கேட்டாலும் இல்லை என்ற வார்த்தைய ஒருபோதும் அவங்க சொன்னது கிடையாது. ஆனா கொடுக்கறதுக்கு இல்லாம இருக்கும், கொடுக்கறதுக்கு இல்லை என்ற சூழ்நிலை இருந்தாலும் இல்லை என்ற வார்த்தையை சொல்ல மாட்டாங்க. அப்ப என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னா, மாற்று ஏற்பாடு பண்ணுவாங்க. என்ன மாற்று ஏற்பாடு அப்படின்னா, ஒரு நபித்தோடர் வருவார், ஒரு மிஸ்கின் வருவாரு, அல்லது பிற அரபுல உள்ள அந்த என்ன என்ன சொல்றது, அவங்கள அஜமி, புரியுதுங்களா? அதாவது காட்டரபிங்க வருவாங்க. ஏன்னா சுத்தமா அவங்க நாலேஜே தெரியாது. நபி பேரை வந்து அல்லாஹ் வந்து முகமதுன்னு பயன்படுத்தல. யாயுகர் ரசூல் தூதரே, யாயுகல் முஸம்மில் போரை பற்றி கொண்டிருப்பவரே, யாயுகல் முத்தசிர், புரியுதுங்களா? இப்படிதான் அல்லாஹ்வுக்கு ரசூல்லா பேரை. ஆனா அந்த அளவுக்கு ரசூல்லாமல் அல்லாஹ் பாசம் வச்சுக்கிறான். ஆனா அந்த காட்டு அரபிங்க அவங்க என்ன பண்ணுவாங்க, முகமது அப்படின்னு சொல்லி பேரை விட்டு கூப்பிடுவாங்க. அந்த மாதிரி மக்கள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னா, நபிகிட்ட பேரை கூப்பிட்டு எனக்கு இந்த தேவை இருக்கு, நீங்க என்ன பண்ணுங்க, நிறைவேற்றணும் அப்படின்னு கேட்கும் போது உண்மையிலே அந்த தேவையை நிறைவேற்ற முடியாத ஒரு சூழ்நிலையில ரசூலுல்லாஹ் தரம் கூட இல்லை என்ற வார்த்தைய சொல்ல மாட்டாங்க. அவன் என்ன பண்ணுவாங்க தெரியுமா, மாற்று ஏற்பாடு பண்ணுவாங்க. என்ன மாற்று ஏற்பாடு அப்படின்னு சொன்னா, சஹாபாக்களை கூப்பிடுவாங்க. இந்த பார்ப்பா, இவரு என்னுடைய விருந்தாளி, என்கிட்ட இவர் வந்து இந்த தேவையை கேட்டு வந்திருக்கிறாரு, அதனால இவருடைய இந்த தேவையை நிறைவேற்றக்கூடிய பொறுப்பு நீங்க ஏத்துக்குங்க அப்படின்னு என்ன பண்ணுவாங்க, சஹாபாக்கள் இந்த பொறுப்பை படுத்து. அந்த மாதிரி பாத்தீங்கன்னா பொதுவாகவே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த தர்மத்தினுடைய சிந்தனை உடைய நபராக இருந்தாங்க. ஒரு நபி தொடர் வராரு,
புரியுதுங்களா? அல்லாஹ் தெரியும் எனக்கு இது தேவை இருக்கு, அதனால இந்த ஆடோ அல்லது ஒரு மாடோ கெட்டு வராது. அந்த மாதிரி வரும்போது பாத்தீங்கன்னு சொன்னா அந்த நபருக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த ஆட்டு மந்தையே கொடுத்துடுறாங்க. ஆட்டு மந்தையே கொடுத்துடுறாங்க. அப்ப இந்த ஆட்டு மந்தையை வாங்கி கொண்ட அந்த நபரு அவரு தன்னுடைய கபிலா, அவரு தன்னுடைய அந்த கோத்திரம் போய் சொல்றாரு, மக்களே நீங்க என்ன பண்ணுங்க, நீங்க எல்லாமே நீங்க என்ன பண்ணுங்க, முஸ்லீம் ஆயிடுங்க. ஏன்னு சொன்னா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரு வறுமைக்கு பயப்படாம வாரி வாரி கொடுக்குறாரு. வறுமைக்கு பயப்படாம வாரி வாரி கொடுக்குறாரு என்ற ஒரு கருத்தை அவர் தன்னுடைய சமுதாய மக்களுக்கு என்ன பண்ணாருமா மென்ஷன் பண்றாரு. அப்போ இந்த ஹதீஸை அறிவிக்கக்கூடிய அறிவிப்பாளர் அறிவிக்கிறாரு, ஆரம்ப காலத்துல நபித்தோழர்கள் வறுமையின் காரணமாக இஸ்லாத்துக்கு வந்தாலும் கூட பிறகு அவங்க இஸ்லாத்துல வந்து ரொம்ப ஒரு ஆழமான உறுதியான நம்பிக்கை வச்சதுனால கடைசி வரைக்கும் அவங்க என்ன பண்ணாங்க, முஸ்லிமாகவே இருந்தாங்க என்ற கருத்தை அந்த ஹதீஸ் அறிவிப்பாளர் பதிவு செய்யறாரு. அப்ப பாருங்க, நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தன்னுடைய தாவாவுடைய ஃபீல்டுல என்ன பயன்படுத்துகிறான்னு சொன்னா தர்மத்தை அவங்க கொடுத்து அதன் மூலமா இஸ்லாமிய அடைப்பு பணியை அவங்க செஞ்சிருக்கிறாங்க. புரியுதுங்களா? இன்னைக்கு நம்ம பார்க்கிறோம், பொதுவா நம்முடைய மக்கள் இஸ்லாமிய மக்கள் பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த மாதிரி ஒரு சுனாமியான டைம்ல ஒரு புயலால பாதிக்கப்படக்கூடிய மக்கள் அல்லது வந்து பெரும் மழையால பாதிக்கக்கூடிய மக்கள், அதே போல வந்து நிலநடுக்கம், வெள்ளம், மழை, இந்த மாதிரி புயல், ஸோ அந்த மாதிரி இந்த மாதிரியான ஒரு பெரும் பெரும் பாதிப்பு சமயத்துல பாத்தீங்கன்னா நம்ம மக்கள் நிறைய என்ன பண்றாமா, பொதுவாக மக்களுக்கு மத்தியில நிறைய ஹெல்ப் பண்றாங்க. புரியுதுங்களா? ஹெல்ப் பண்றாங்க, பண்ணும். ஏன்னா ரசூலோட ஹதீஸ் என்ன தெரியுமா, ஹைருன் நாசி அன்ஃபஉ லின்னாஸ். இது ஒரு ஹதீஸ், ஹைருன் நாசி அன்ஃபஉ லின்னாஸ். மனிதர்களில் சிறந்தவர் யார் என்று சொன்னால் மனிதர்களுக்கு யார் அதிகம் பலன் உள்ளவராக இருக்கிறாரோ அவர்தான். புரியுதுங்களா? அப்ப மக்கள்ல சிறந்த யாருமா, மக்களில் சிறந்தவர் யார் என்று சொன்னால் மக்களுக்கு யார் அதிகம் பலன் தரக்கூடியவராக இருக்கிறாரோ அவர்தான் மக்களில் சிறந்தவர். அப்ப இந்த மாதிரி பாத்தீங்கன்னு சொன்னா பொதுமக்கள் யாரெல்லாம் எந்தெந்த சிச்சுவேஷன்ல பாதிக்கப்படுறாங்களோ, புயலால பாதிக்கப்பட்டாலும் சரி, புரியுதுங்களா, மழையால பாதிக்கப்பட்டாலும் சரி, நிலநடுக்கத்தால பாதிக்கப்பட்டாலும் சரி, அல்லது மற்ற ஏதாவது ஒரு காரணத்தினால பொதுமக்கள் பாதிக்கப்பட்டிருந்தா ஸோ அதை வந்து நம்ம ஹெல்ப் பண்றது நம்முடைய களமாக இருக்கணும். அங்க நாம இஸ்லாத்தை அறிமுகப்படுத்தணும். புரியுதுங்களா? இஸ்லாத்தை நாம அறிமுகப்படுத்தணும். அந்த களத்தை நாம தாவாவுக்காக நாம என்ன பண்ணிக்கணுமா பயன்படுத்தி. யாருப்பா செஞ்சாங்க, முஸ்லிம் செஞ்சாங்க, அதுதான் போதும். ஏன் நம்ம செய்யறோம், நம்முடைய மதம் அதை செய்ய சொல்லுது. இதுல ஒரு முஸ்லிம் எப்படி இருக்கணும், தன்னை சுற்றி வாழக்கூடிய எல்லா மக்களுக்கு மத்தியிலையும் அவனால பிற மக்களுக்கு அமைதி ஏற்படணும், நிம்மதி ஏற்படணுமே தவிர அவனால யாருக்கு பாதிப்பும் ஏற்படக்கூடாது. ஏன், நம்ம எல்லாம் நிறைய தெரிஞ்சு வச்சிருக்கோம். இதெல்லாம் சிறந்த முஸ்லிம் யார் தெரியுமா, தன்னுடைய கையாலேயோ தன்னுடைய நாவாலேயோ தன்னுடைய கரத்தாலேயோ புரியுதுங்களா, தன்னுடைய நாவாலேயோ யார் பிறருக்கு தொல்லை தராம இருக்கிறோன்னு அவன் தான் சிறந்த முஸ்லிம் என்ற ஒரு ஹதீஸ்ல நம்ம என்ன பண்ணி நிறைய முறை நம்ம படிச்சிருக்கிறோம், கேள்விப்பட்டிருக்கிறோம். அப்போ இந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்ல மழையாலேயோ புயலாலேயோ வெள்ளத்தாலேயோ அல்லது மற்ற பாதிப்பால் யாரு பாதிக்கப்பட்டிருந்தாலும் புரியுதுங்களா, ஸோ அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஹெல்ப்புடைய அந்த உதவிகள் செய்கிறது என்பது நமக்கு இஸ்லாம் வலியுறுத்தக்கூடிய ஒரு செயல். அந்த களத்தை வந்து நம்ம தாவாக்க நம்ம என்ன பண்ணிக்கணுமா பயன்படுத்திக்கணும். அப்ப நம்ம ரசூலுடைய அந்த ஹதீஸை பார்த்தோம். ஒரு மனிதர் வராரு, ஒரு ஆடை கேட்கிறாரு, புரியுதுங்களா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆட்டு மந்தையே கொடுக்குறாங்க. அவரு போய் என்ன பண்றாரு, தன்னுடைய சமுதாயத்திற்கு மக்களை நீங்க எல்லாம் முஸ்லீம் ஆயிடுங்க, ஏன்னா முகமது வந்து வறுமைக்கு பயப்படாம வாரி வாரி கொடுக்குறாரு. அப்போ அந்த காலகட்டத்துல வறுமையான நிலைமையில செல்வ அதாவது வறுமை நிலையில இஸ்லாமை ஏற்றுக்கொண்டாலும் கூட பிறகு அந்த மக்கள் வந்து அந்த இஸ்லாத்தை உறுதியா இருக்கக்கூடிய காலத்துல அவங்க கடைசி வரைக்கும் முஸ்லீமாக இருந்தாங்க சிலவங்க பார்க்கிறோம்.
புரியுதா? அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தாவாவுடைய அந்த பணியாக குர்ஆனுடைய வசனங்களை ஓதி தாவா பண்ணிக்கிறாங்க. அதே போல தர்ம சிந்தனைகளை கொண்டு தாவா பண்ணிக்கிறாங்க. இப்ப பாருங்க, இப்போ நேற்றைய தினம் புரியுதுங்களா, பக்ரீத்துடைய அந்த பெருநாள் சரிங்களா. அதுக்கு முன்னாடி ஒரு செய்தியை நம்ம சொல்லணும். இப்போ அந்த இது இருக்கு பாருங்கம்மா, ஜக்காத்துடைய ஃபண்டு. அந்த ஜக்காத்துடைய ஃபண்டை வந்து குறிப்பிட்ட நபருக்கு தரலாம் அப்படின்னு சொல்லி சூரா தௌபாவோட ஒரு வசனம் இருக்கு புரியுதுங்களா. அதுல யார் தெரியுமா வருவாங்க? யார் இஸ்லாத்தின் பக்கம் ரொம்ப நெருக்கமா இருக்கிறாங்களோ அவங்களுக்கு நம்ம என்ன பண்ணலாம், அந்த ஜக்காத்துடைய ஃபண்டை நம்ம கொடுக்கலாம். புரியுதுங்களா. யாரெல்லாம் இஸ்லாத்தின் பக்கம் ரொம்ப நெருக்கமா இருக்கிறாங்களோ அப்படிப்பட்ட மக்களுக்கும் அந்த ஃபண்டை கொடுக்கணும். இப்போ இந்த மாதிரி பாத்தீங்கன்னு சொன்னா, இப்போ ஜக்காத்துடைய ஃபண்டே வந்து யாரெல்லாம் இஸ்லாத்துக்கு வருவதற்கு ரொம்ப நெருக்கமா இருக்கிறாங்களோ அவங்களுக்கு தரலாம் அப்படின்னு வரும்போது, அப்போ தர்ம சிந்தனை என்பது நமக்கு வர வேண்டிய ஒரு பண்பு புரியுதுங்களா. ஸோ அதனால தர்மத்தின் மூலமாக அந்த இஸ்லாமிய அந்த களப்பணியை, இந்த தாவாவுடைய பணியை நாம அமைத்துக் கொள்ள வேண்டும். அதே போல இன்னும் வந்து எந்தெந்த முறையில நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து இந்த பணியை வந்து கையாண்டு இருக்கிறாங்க என்பதை வந்து இன்ஷா அல்லாஹ் இனி வரக்கூடிய இந்த பாடத்தில் நம்ம பார்க்கலாம். ஓகேங்களாம்மா? ஹலோ, ஆஃப் பண்ணிட்டீங்களோ? கேக்குதா? சரிம்மா. இது வரைக்கும் என்னமா புரிஞ்ச பாடம்? ஹலோ, ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் நம்பிக்கை கொண்டவங்க ஒரு அமல செய்யறப்போ அதுக்கு வந்து அவங்க வந்து சொர்க்கம் செல்வாங்க. அங்க வந்து அவங்களுக்கு கணக்கு இல்லாம உணவு வந்து வழங்கப்படும் அப்படிங்கறத பார்த்தோம் உஸ்தாத். அப்புறம் என் கோத்திரத்துல உள்ளவங்க வந்து எப்படி அவங்களோட கோத்திரத்தார் வந்து அழைச்சாங்க இஸ்லாத்தின் பக்கம், அதை பார்த்தோம் உஸ்தாத். அப்புறம் ஹதீஸ் கொஞ்சம் பார்த்தோம். அப்புறம் எப்படி செய்யணும், எப்படி அந்த டிப்ஸ் எல்லாம் சொல்லுங்க சார். சரிம்மா. சொன்ன ஹதீஸ், சொன்ன குர்ஆனுடைய வசனம் எல்லாம் நீங்க பைஹார்ட் பண்ணி மனப்பாடம் பண்ணுங்கம்மா. ஓகேங்களா? கிளாஸ் முடிச்சுக்கலாமா? ஏதாவது சந்தேகம் இருந்தா எழுதி வச்சுக்கோங்க. அடுத்த வகுப்புல நம்ம பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹ். ஓகேங்களா? ஆட்டு மந்தை பத்தி ஒரு ஹதீஸ் சொன்னீங்களா, அதுல நம்பர் சொல்லுங்க. ஆமா, அது நான் சொல்றேன்மா. நான் சொல்றேன், நெக்ஸ்ட் கிளாஸ்ல சொல்றேன் இன்ஷா அல்லாஹ். ஓகேங்களா? இன்ஷா அல்லாஹ். ஓகே சார். அத சொல்லணுமா உங்களுக்கு? 2312 2312மா? இல்ல, அது வந்து 2312. அதுக்கு அப்புறம் ஒண்ணு ஆட்டு மந்தை பத்தி சொன்னீங்களா, அதோட சேர்ந்து வரதா? அதுதான் வரும். அவரு வந்து சஹாபிய வந்து ஒரு நபித்தோட வந்து ஆடை கேட்கிறாரு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து என்ன பண்றாங்க, ஆட்டு மந்தையே கொடுக்குறாங்க. புரியுதுங்களா? உஸ்தாத் அது இல்ல உஸ்தாத், நீங்க வந்து ஒருத்தவங்க வந்து கேட்டாங்க, அப்போ நீங்க வந்து மாற்றி வேற ஒரு சகாபிட்ட வந்து அவங்ககிட்ட கொடுத்துருங்க, அவங்க தேவையை நிறைவேற்றிருங்கன்னு சொல்லி சொன்ன ஹதீஸ் தான் உஸ்தாத். நீங்க முஸ்லிம் 2312 சொன்னீங்க. சரிம்மா, இது வந்து நான் மறுபடியும் உங்களுக்கு சொல்றேன். ஓகேங்களா? ஓகே சார். இந்த செய்தி வந்து நான் சொல்றேன் உங்களுக்கு இன்ஷா அல்லாஹ். ஓகேவா? வேறம்மா? ஹலோ, உஸ்தாத், அந்த சூரா தௌபால அந்த வசனம் உஸ்தாத் ஜகாத் பத்தி வருதுல்ல உஸ்தாத்? என்னம்மா? ஜகாத் பத்தி தௌபால ஒரு வசனம் சொன்னீங்களா உஸ்தாத்? அந்த வசனம் நம்பர் உஸ்தாத்? 9வது அத்தியாயத்துடைய 60வது வசனமா? புரியுதுங்களா? அத்தியாயம் 9 வசனம் 60. யார் யாருக்கு கொடுக்கணும், யாரெல்லாம் ஜக்காத்துடைய ஃபண்டு வாங்குவதற்கு தகுதியானவங்க, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு லிஸ்டே போடுறோம். அதை பார்த்துக்குங்க. ஓகேவா? சரி, முடிச்சுக்கலாமா? ரொம்ப வலி இஷா தொழுவ டைம் ஆயிடுச்சு. இதோட முடிச்சுக்கலாம். ஏதாவது சந்தேகம் இருந்தால் நீங்க நோட் பண்ணி வச்சுக்கிங்க. இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய மண்டே, டியூஸ்டே டைம் அந்த சந்தேகத்தை கிளியர் பண்ணிக்கலாம் இன்ஷா அல்லாஹ்.
அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். ஜஸாக்கல்லாஹு கைர். வலைக்கும் சலாம்.